15 கோடி பேசி விட்டுருக்குறாங்கப்பா கோயில் கட்டுறக்கு. 15 கோடி. മുരുകപ്പെരുമാനെ വഴിപടുങ്ങൾ. ഹലോ ഗായ്സ്, നമ്മുടെ പുതിയ വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളിന്ന് അടിപൊളി ഒരു മലയ്ക്കാണ് പോണത്. 1000 വർഷം പഴക്കമുണ്ടെന്നാണ് അവർ പറയുന്നത്. അപ്പോൾ നമ്മളൊന്ന് പോയി നോക്കാം. ഇതാണ് CMS കോളേജിലെ കപ്പിൾസിനൊക്കെ നല്ല അടിപൊളി സ്പോട്ടാണ് ഗൈസ്. ഇവിടെ നിൽക്കുന്ന സമയത്ത് ഇതാ ഈ മുത്തശ്ശിയാണ് നമുക്ക് ഭക്ഷണമൊക്കെ തന്നത്. കഴിക്കും വേണ്ടി ഭക്ഷണം കാര്യങ്ങൾ മുത്തശ്ശി. ഹായ് சொல்லுங்க. 15 கோடி பேசி விட்டுருக்குறாங்கப்பா கோயில் கட்டுறக்கு. 15 கோடி. 3 சாமி கோபுரம் கட்டி எல்லாம் பண்ணி சாமி வைக்கிறதுக்கு மேலே 3 மிஷின் இருக்குதுல்ல. 10 பேர் வேறு செய்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல மனசு. நீங்கள் நாங்கள் வரும்போது சாப்பாடு வந்து நல்ல மனசு. யாருக்கா இருந்தாலும் கொடுத்துட்டு சாமி, நான் கொண்டுட்டே போக மாட்டேன். சரி பார்க்கலாம். நான் போயிட்டு வர சாமி, நல்லா இருக்கும். வரும். வாங்க வாங்க. എങ്ങനെയുണ്ട് മൻസൂർക്ക ഫുഡ്? സൂപ്പർ ഫുഡാണ് കേട്ടോ. ലെമൺ റൈസും അടിപൊളിയില്ലേ? അടിപൊളി. இனி எப்போ நான் ஓப்பன் பண்ணுவாங்க? 2 வருஷம் ஆகும். திருப்பணி நடக்குது. வேலை நடக்குது இல்லைங்க? திருப்பணி நடக்குது. கும்பாபிஷேகம் 2 வருஷம் ஆகும். சுவாமி வந்து கீழே இங்கே மண்டபத்தை கட்டி இங்கே இந்த ஆலயத்தில் வச்சு வழிபடுறாங்க. மேலே வந்து திருப்பணி நடக்குது. தைப்பூச திருவிழா நடக்க போகுது. ஓ, எவ்வளோ கோடி எதுவும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சுவாமியோடைய இதுக்காக சுவாமி திருநாள் வந்து உங்களுக்கு உத்தரவு കൊടുക്കില്ല. ഉത്തരവ് சொல்லுவான் தமிழ். എല്ലാവരും വിചാരിക്കുന്നത് ഇത് മുത്തുമലയാണെന്ന് വിചാരിച്ച്. നമ്മുടെ അടുത്ത് എല്ലാവരും നമ്മുടെ ചെക്കന്മാരൊക്കെ ഇവിടെ വന്നിട്ട് കുറേ പ്രാവശ്യം വന്നിട്ട് അവർ പറയണം മുത്തുമലയാണ്. അന്നത് മുത്തുമലയല്ല, ഇത് മൂപ്പര് പറയും. சொல்லுங்க. இது பதியமலை பாலசுப்ரமணியன்ங்கிற திருநாமத்தில் முருகப்பெருமான் இங்கே தேர்ந்தெடுக்கிறார். இது முத்துமலை அல்ல, பதிமலை முருகன். சிறப்பாக கோபுரம் கட்டுறாங்க. ராஜகோபுரம் மாதிரி கோபுரம் கட்டி முருகப்பெருமான் அங்கே எழுந்தருள போகிறார். இப்போ கீழே தற்சமயத்துக்கு 2 வருஷம் கீழே இருக்கார். இந்த வேலை நடந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாம் பாருங்க, நம்ம இப்படியெல்லாம் நின்று பேசவெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாயிரு. முருகனுடைய ஆற்றல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. முத்துமலை அப்படிதான் தெரியாமல் இருந்துச்சுங்க நிறைய பேருக்கு. அவதாரம் தானே. ஆனால் அவர் ரொம்ப அழகாக இருப்பார் முத்துமலை ஆண்டவர். இது 500 வருஷம் பழமையான மரம். 500 வருஷம். 500 வருஷம். இந்த மரம்லாம் ஒன்றுமே ஆகாது. இது காவல் சுவாமி முருகருக்கு. மலைக்கு மேலே இந்த சாமிக்கு அந்த சுவாமின்னா மேலே வேலை நடக்கிறதுனால வேலை நடக்கிறதுனால அந்த சுவாமி இங்கே வந்து இறக்கி 2 வருஷத்துக்கு இங்கே தான் இருப்பார். இங்கே இருக்கிற அந்த பதிமலை முருகன் தான் சுப்பிரமணியன், அம்பாள், பராசக்தி, விநாயகர். இந்த அம்பாள் பேர் பராசக்தி. இந்த குள்ளர்கள் குகைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஆலயத்துக்கும் இதுக்கும் பக்கம்தான். இங்கே சிறப்பு என்னென்னா தியானம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள்லாம் கம்பி வேலி போட்டுருவாங்க. ஆமாம், இது வந்து எல்லாம் நிறையா பேர் அசுத்தம் பண்ணுறாங்களே பாருங்கள். அந்த குள்ளர்கள் வாழ்ந்த குகை இதுதான் தியானம் பண்ணணும். தியானம் அமைதி பாருங்கள். செருப்பு கட்டணுமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சுவாமி இருக்கிற இடம். நீங்கள் அப்படியே வரலாம். இது என்ன எழுதியிருக்கு தமிழில்? சிவம் தியான மண்டபம். இது வந்து குள்ளர்கள் வாழ்ந்த குகை. 1000 பழமையான குகை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குள்ளர்கள் மனிதர்கள் வாழ்ந்தது. இங்கே மிக சிறப்பாக சித்தர்கள் இருந்த இடம். இந்த இடம் மகான்கள் சித்தர்கள் வந்து முருகரை வழிபட்டு தியானம் பண்ணி அவர்கள் எல்லாரும் ஆசை வாங்கி போனது. இங்கெல்லாம் பரவாயில்ல வேலையும் செய்கிறதுனா
வேலையா இங்கே ஆட்களா? இல்லை இங்கே வந்து போட்டு கோவில் எதாவது கட்டுற மாதிரி செய்யறீங்களா? இது கட்ட மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. இது தியான மண்டபம் ஆக்கிட்டாங்க. இது யார் வேணாலும் வந்து உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், நோயற்ற வாழ்வு வாழலாம், நோய் இல்லாமல் போகும், ஆரோக்கியமாக இருக்கலாம். இங்கே வந்து தியானம் பண்ணலாம். ஆனால் அசுத்தம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், எல்லாம் மேலே எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சு எழுதிட்டு போகிறாங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இதுதான் தவறான விஷயங்கள். நீங்கள் சொன்னீங்க இந்த குள்ளர்கள் இருந்த இடம் சொல்கிறீங்களா, அவங்க ஒன்று எழுதியிருப்பாங்க. ஆமாம், அது கல்வெட்டு. அவங்க வந்து இங்கே வாழ்ந்த காலத்துக்கு அடையாளமாக அங்கே வரைபடம் இருக்குது. அதெல்லாம் வரைபடம் அவங்க எழுதுனது. அவங்க எழுதுன. ஆமாம், அது மேலே நம்ம வந்து அதை இங்கே எல்லாம் அசுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. முன்ன வந்து நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய கல்வெட்டு இருந்துச்சு, நாங்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லி இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களே. இது வந்து சொந்தமாக வீடு கட்டுறதுக்காக இங்கே வேண்டுதல் இருக்குது. வேண்டுதல் போட்டு அடுக்கினால் சொந்த வீடு கொஞ்ச நாளில் இந்த சுவாமி வந்து நிறைவேற்றி தருவார். மேலே கிணறு இருக்கு இல்லையா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம். இதெல்லாம் அதனால தான் வரக்கூடாதுங்கிறாங்க. இது குளம், பெரிய குளம். அங்கெல்லாம் விழுந்துட்டா ஆள் അவ்வளோதான். ഇത് എന്ത് പറയുന്നത് വെച്ചാൽ ഇതൊരു അമ്പലമാണ്. ഈ അമ്പലത്തിനെ വന്നിട്ട് ആരും വൃത്തികേടാക്കണ്ടെന്നാണ് പറയുന്നത്. സിഗരറ്റ് വലിച്ചിടുക, അപ്പുറത്ത് ആൾക്കാർ മദ്യപിച്ചിട്ടുണ്ട്, ഇവിടെ ലവേഴ്സിൻ്റെ പേരൊക്കെ ഹാർഡ് ചിഹ്നമൊക്കെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. ഇത് വന്ന് ഇവരിൻ്റെ തീർത്ഥം എന്നാണെന്ന് പറയുന്നത്. ഈ കുളം, ഈ വെള്ളത്തിനൊക്കെയാണ് ഇവർ കുടിക്കുന്നതെന്നൊക്കെയാണ് പറയുന്നത്. അപ്പോൾ ഇതിനെ ആരും ബുദ്ധിമുട്ടിക്കണ്ട. മൂപ്പരൊക്കെ കുറച്ച് കാര്യം ഇവിടുന്ന് പറയാനുണ്ട്. മൂപ്പർക്ക് കുറേ കാര്യങ്ങളൊക്കെ ഇവിടുന്ന് നോക്കുന്ന സമയത്ത് ഭയങ്കര സങ്കടമാണെന്ന് പറയുന്നത്. മൂപ്പരെ ഒന്ന് സംസാരിച്ചിട്ടെ. இங்கே நிறைய பேர் வராங்க, வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு இந்த கோயிலை அசுத்தப்படுத்திட்டு போகிறாங்க. வாங்க, நல்ல முறையாக சாமி கும்பிட்டு போனால் நல்லது நடக்கும். இப்படி வந்து கறி சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அசுத்தம் பண்ணிவிட்டு லவர் பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு அசிங்கம் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. வந்து மலை ஏறி சாமி கும்பிட்டு போங்க. நம்ம தான் அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும் கோயிலை. இந்த ஆலயத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நோய் பெற்ற வாழ்வுகளுக்கு மேலே ஒரு கிணறு தண்ணி இருக்குது, அதை பருகினால் நல்ல நோய் சரியாகும். முருகப்பெருமானை வழிபடுங்கள்.